அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் கண்ணியமிக்க நல்லடியார்களே, நம் அனைவரையும் இந்த நன்மையான காரியத்தில் ஒன்று சேர்த்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்று கூறியவளாக எனது சிற்றுரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். இந்த குரானிய வகுப்பு முதல் பாடத்தை இன்றைக்கு நான் கிளாஸாக பயானா சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ். இந்த குரானிய வகுப்புங்கிறது, அதாவது குரானை நாம் உணர்ந்து அதை அணுகுகின்ற விதம், அதை எப்படி படிக்கணும், அதை எப்படி பார்க்கணும், அது எப்போ நம்ம உள்ளத்தை சென்றடையுதுன்னு சொல்லி இந்த வகுப்பை நம்ம படிக்க ஆரம்பிச்சிருக்கோம். இதற்காக தான் இந்த வகுப்புலேயே நம்ம எல்லாருமே சேர்ந்துருப்போம். ஏன்னா நானும் நிறைய குரானுடைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், அல்லாஹ் என்ன சொல்ல வரான். நம்ம எவ்வளவு தான் குரானை அரபியில் பல முறைகள் ஓதி முடித்தாலும் நம்மளால் இந்த திருமறை குரானில் அல்லாஹ் நமக்கு என்ன தான் சொல்லியிருக்காங்கிறத உணரணும், அதை நம்ம தெரிந்து கொள்ளணுங்கிற ஒரு ஆர்வத்தோடு ஒரு நன்மையான காரியமான இந்த விஷயத்தில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்ம அனைவரையுமே ஒன்று சேர்த்திருக்கக்கூடிய விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் இந்த வகுப்பில் நாம் சேர்ந்திருக்கிறோம். இந்த வகுப்பை நாம் இப்போ கற்றுக்கொண்டு இருக்கிறோம். அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் இந்த வீடியோ மாதிரி நம்ம பயான் போடுறதும் கூட. அப்போ இந்த கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம், நாம் கற்றுக்கொள்வதற்கு முன்னாடி நம்மளுடைய நோக்கமும் எண்ணமும் நம்மளுடைய செயல் எல்லாம் எப்படி இருக்கணும். அதாவது ஒரு செயலை நாம் செய்ய போகிறோம் அப்படின்னா, உதாரணத்துக்கு சமைக்க போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்? முதல்ல நம்ம கை கால்கள் அலம்புவோம், கிச்சனை முதல்ல நீட் பண்ணுவோம், அதுக்கு அங்கிட்டு தான் நம்ம சமைக்க ஆரம்பிப்போம். அதை சமைக்க ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் முன்னாடியும் தேவையான பொருட்களை எடுத்து வைப்போம், அந்த பொருட்களை ப்ராப்பர் பண்ணுவோம், காய்கறிகளை சரியான முறையில் அது எல்லாத்தையும் ப்ராப்பரேஷன் பண்ணால் மட்டும்தான் அந்த சமையல் கரெக்டாக நடக்கும். ஏதாவது ஒரு வேலையை என்னைக்காவது ஒரு நம்ம ஏதோ பண்ணணும்னு வைங்களேன், நமக்கு அதில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கவே இருக்காது. அப்போ எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி, அது சமையலும் இல்லை படிப்புன்னு இல்லை, எந்த ஒரு செயலையுமே நாம் செய்வதற்கு முன்னாடி நமக்கு ஒரு தெளிவான ஒரு நோக்கம் என்பது நிச்சயம் இருக்க வேண்டும். ஒரு நோக்கமே இல்லாமல் நாம் பாட்டுக்கு ஏதாவது ஒரு செயலை செஞ்சுக்கிட்டு இருந்தோன்னா கால் போன போக்கில் போய்கிட்டே இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர, நமக்கு நோக்கம் தெளிவாக இல்லாத காரணத்தினால நம்மளுடைய இலக்குகள் தெளிவில்லாத ஒரு காரணமாக போயிடும். அந்த அறிவற்ற ஒரு செயல் என்னாகும், கடைசியில் நம்மள ஒரு முட்டாள்தனமான ஒரு காரியத்தில் கொண்டு தள்ளி விடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குதுங்கிறத நம்மளால் முதல்ல நாம் அதை புரிந்து கொள்ளணும். இதை நம்ம தெளிவுபடுத்திக்கிட்டால் தான் அடுத்து நாம் எந்த ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ளும் போதும் நம்மளால் தெளிவுபடுத்திக்க முடியும். இன்றைக்கு சில மனிதர்களை நம்மளால் பார்க்க முடியும். அவங்கக்கிட்ட போய் நம்ம கேட்டோம் அப்படின்னா, நான் இது படித்து சர்டிஃபிகேட் வச்சுருக்கேன், நான் அது படித்து சர்டிஃபிகேட் வச்சுருக்கேன், நான் இந்த கோர்ஸ் முடிச்சிருக்கிறேன், அந்த கோர்ஸ் முடிச்சிருக்கிறேன்னு வாங்க. ஆனால் வீட்டில் வெட்டியாகவே இருப்பாங்க. அவங்கள பார்த்தீங்கன்னு வைங்க, வீட்டில் வெட்டியாகவே இருப்பாங்க. ஆனால் அவங்கள்ட்ட போய் கேட்டோன்னா, எனக்கெல்லாம் அதில் நான்லாம் அது பண்ணியிருக்கேன் இது பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க தன்னை பெருமைப்படுத்தி பேசக்கூடியவர்களாக இருப்பாங்க. அப்போ அவங்களுடைய நோக்கம் நிறைய கற்றுக்கணுங்கிற நோக்கமாக இருந்துச்சு. ஆனால் அவங்களுடைய செயல்கள் எப்படி ஆயிடுச்சு? ஒன்றுமே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நாம் இந்த குரானிய வகுப்பில் சேர்ந்துறதுக்கான காரணம், திருமறை குரானை அல்லாஹ் நமக்கு சொல்ல வந்திருக்கிற விஷயங்களை நாம் நம்முடைய கண்களால் படித்து அது நம்முடைய உள்ளத்தால் உணர வேண்டும் என்ற காரணத்துக்காக மட்டும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அது தவறான நோக்கம். வெறுமனே நாம் அதை படித்து உணர்வதில் மட்டும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அது நம்முடைய செயலிலும் இருக்க வேண்டும் என்பது முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. சரி, நம்ம செயல்முறைப்படுத்தணும்னா அதுக்கு நமக்கு சில வழிமுறைகளும் இருக்குது. முதல்ல நம்மளுடைய நோக்கத்தை, நாம் என்ன நோக்கத்துக்காக வந்திருக்கோங்கிறத நாம் நம்மளையே ஃபஸ்ட்டு தெளிவுபடுத்திக்க வேண்டியது மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. சிம்பிளாக ஒரு ஸ்டோரி சொல்லணுன்னா, ஒரு பூனை கதை தான். ஏற்கனவே நமக்கு உஸ்தாத் சொல்லியிருப்பாங்க. ஒரு பூனையை ரொம்ப சில மாணவர்களை ரொம்ப தொந்தரவு பண்ணுது ஒரு ஆசிரியர் பாடம் எடுக்கும்போதுன்னு, அந்த பூனையை போய் தூணில் கட்டி போடுங்கப்பான்னு சொன்னாங்க அந்த மாணவர்கள்ட்ட. அந்த ஆசிரியர் சொன்னாங்க. அந்த மாணவர்களும் பிடிச்சி தூணில் கட்டி போட்டாங்க. கட்டி போடுறது இதே வழக்கமாக தொடர என்ன ஆச்சு, ஒரு கட்டத்தில் அந்த பூனையை கட்டி போடுற விஷயம், அந்த வாத்தியார் போய் வேறு வாத்தியார் வந்தார். அந்த வாத்தியார் பூனையை கட்டி போடாமல் பாடம் நடத்த ஆரம்பித்த உடனே அந்த மாணவர்களெல்லாம் என்ன கொஷின் பண்ணுறாங்க, என்ன ஆசிரியரே நீங்கள் இன்னும் எங்களை பூனையை கட்டி போட சொல்லவே இல்லையே. கடைசியில் அந்த இடத்துல அந்த பூனையும் இல்லை, அந்த பூனை மாதிரி ஒரு பூனையை பிடிச்சிட்டு வந்து, அப்படியாப்பா சரி எடுத்து கட்டி போடுங்க
கட்டி போட்டுட்டு எல்லா கிளாஸை கவனிங்கன்றாரு. இதையே வழக்கமாக வருது. கடைசியில் அவங்களுக்குள்ள குழப்பம் வருது. இந்த தூணில் கட்டுறதா அந்த தூணில் கட்டுறதா. இந்த கதையில் அவங்களுடைய செயல்களுடைய மாற்றம் நடந்ததுக்கு காரணம் என்ன, அவங்க குழம்புனதுக்கு காரணம் என்னன்னு நம்ம யோசித்து பார்த்தோன்னா, ஆரம்பத்தில் அவங்க பூனையை கட்டி போட்டாங்க. என்ன நோக்கத்துக்கு கட்டி போட்டாங்க? பாடத்தை கவனிக்க டிஸ்டர்பாக இருக்குது, நான் இந்த பூனையை அதனால் நான் கட்டி போடுறேன், இதை நான் கட்டி போட்டால் எனக்கு கொஞ்சம் எப்படி இருக்குது, நாங்கள் நிம்மதியாக கிளாஸை கவனிக்க முடியும், டீச்சராலேயும் நல்லா பாடம் எடுக்க முடியுங்கிற ஒரு நோக்கத்துக்கு தான் ஆரம்பத்தில் என்ன செய்யப்பட்டுச்சு, அந்த பூனையை தூணில் கட்டி போடுறதுக்கான ஒரு சூழ்நிலை வந்துச்சு. ஆனால் அது போகிற போக்கில் என்ன ஆயிடுச்சு, அந்த சூழ்நிலை அப்படியே மாறி போய் அந்த பூனையை கட்டி போட்டுட்டு தான் கிளாஸில் உட்காரணும். இந்த சம்பவத்துக்கு நம் மக்களுடைய இன்றைய கால சுச்சுவேஷனையும் சொல்ல முடியும். சில விஷயங்களை சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் எல்லாம் தன்னுடைய வாகனங்களை எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த வாகனத்தோட காலில் என்ன செய்வாங்க, எலும்புச்சம்பளத்தை வச்சு மிதிக்க வச்சு வண்டியை எடுப்பாங்க. அப்படி எலும்புச்சம்பளத்தை மிதித்து வண்டி எடுத்தோன்னா வண்டி நல்லா ஓடும் அப்படிங்கிற ஒரு தாட்டு யாருக்கு இருக்கும், அன்றைய கால மக்களுக்கு அது இருந்துச்சு. உண்மைதான். இன்றைய கால மக்களும் இதை இன்னைக்கு வழிமுறைப்படுத்தக்கூடிய மக்களும் இன்றைய காலத்துலேயுமே இருக்க தான் செய்கிறாங்க. ரெண்டுமே ஒரே விஷயந்தான். ஆனால் இதில் வித்தியாசப்படுறது என்னென்னா, அன்னைக்கு இருந்த வாகனம் என்னது, மாடு, குதிரை, கழுதை, இந்த மாதிரியான வாகனங்களை அன்றைக்கி பயன்படுத்தினாங்க. இன்றைக்கி டயரில் ஓடுற காரு, பைக்கு, டூ வீலர், இதை நம்ம இன்றைக்கி பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். இந்த வாகனத்துக்கும் அந்த வாகனத்துக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? அன்றைக்கு ஏன் தன்னுடைய வாகனங்களை எடுத்துகிட்டு போகும்போது முன்னோர்கள் எலும்புச்சம்பளத்தை மிதிக்க வச்சு அந்த வாகனத்தை எடுத்துகிட்டு போனாங்கன்னா, அந்த வாகனங்கள், அதாவது அந்த விலங்குகள் நடந்து போகும்போது அதுங்க சேறு, சகதி, மண்ணுன்னு எல்லாம் அந்த காலுடைய குழம்புகளுக்கு இடுக்கில் போய் மாட்டிக்கும். அது மாட்டி 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 என்ன ஆகும்னா, காலில் சில சமயம் அதுகளுக்கு புண்ணு, இந்த மாதிரியான கிருமிகள் இதாகும். அதை கிளியர் பண்ணுறதுக்கு தான் எலும்புச்சம்பளத்தை மிதிச்சுட்டு அந்த நகர்ந்து போச்சு அப்படின்னா, அது காலில் இருக்க குழம்புல இருக்க அந்த புண்ணெல்லாம் ஆறி போகும். நம்மளே சமைக்கும் போது நம்ம கையில் ஏதாவது கீறிக்கிச்சுன்னு வைங்களேன், எலும்புச்சம்பளத்தை பிழியும் போது கையில் பட்டு எரிஞ்சால் கொஞ்ச நேரத்தில் அந்த புண்ணை ஆறாததுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். அதனால தான் அன்றைய கால மக்கள் தன்னுடைய வாகனங்களை எடுக்கிறதுக்கு முன்னாடி எலும்புச்சம்பளத்தை பயன்படுத்தினாங்க. இன்றைக்கி என் முன்னோர்கள் செஞ்சாங்கன்னு அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணுறோம். எதுக்கு ஃபாலோ பண்ணுறோம்? டயர் கடியில் வச்சு எலும்புச்சம்பளத்தை நசுக்கி வீணாக்கிக்கிட்டு இருக்கோம். இதுலேருந்து என்ன தெரியுது, அவர்கள் எந்த நோக்கத்துக்கு செஞ்சாங்க அப்படிங்கிறத உணராத ஒரு காரணம்னா, இன்றைக்கு வரைக்கும் நாம் செய்யக்கூடிய மிக பெரும் ஒரு தவறாக, மூட நம்பிக்கையாக இன்றைக்கி வளர்ந்து நிற்குது. ஒரு நோக்கத்தை உணராத ஒரு தன்மையின் காரணத்தினால அந்த செயல் எப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு செயல் இன்றைக்கு ஒரு மிகவும் பிதத்தான, நம்மளை பாவமான காரியங்களின் பக்கம் கொண்டு விடக்கூடிய ஒரு மூட நம்பிக்கையில் கொண்டு நம்மளை நிப்பாட்டி வச்சிருக்கு, நம்மளுடைய நோக்கம் தெளிவு இல்லாத ஒரு காரணத்தினால். அப்போ நோக்கம்ங்கிறது ஒரு செயலுக்கு எவ்வளோ முக்கியங்கிறத இந்த செய்திகளை வச்சே நம்மளால் நல்லா தெரிந்து கொள்ள முடியும். அப்போ நம்மளுடைய நோக்கம் இந்த வகுப்பை கற்றுக்கிறதுல நமக்கு எதுவாக தான் இருக்கணும், நமக்கு வெறுமனா நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிற நோக்கமாக இருக்கவே கூடாது. உண்மையிலேயே நான் குரானிய மனிதனாக மாற வேண்டும் என்ற நோக்கம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அல்லாஹுடைய தூதர் ஆரம்ப கட்டத்தில் எப்படி இருந்தாங்க, வெறும் தனித்த ஆள். மார்க்கத்தை சொல்லும்போது அவங்க மனைவியே அவங்க உற்ற தோழரை தவிர வேறு யாருமே கிடையாது. ஆனால் குறுகிய காலமான அந்த 23 வருஷத்தில் 100% ஆட்சியை இஸ்லாத்தை பரப்ப செய்து இஸ்லாமிய ஆட்சியை நிறுவக்கூடிய அளவுக்கு அல்லாஹ்வினுடைய தூதரவங்க வளர்த்த விஷயங்களை நம்மளால் பார்க்க முடியுது. எப்படி முடிஞ்சது ரசூலுல்லாவால்? இதை பற்றி அல்லாஹ்வின் தூதரை பற்றி ஆயிஷா அலி இடத்துல கேட்கும்போது, ரசூலுல்லாவுடைய குணங்கள், அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்னு கேட்கும்போது ஆயிஷா அலி பதில் சொல்கிறாங்க, வக்கான ஹுலுகுல் குர்ஆன், அவர்களுடைய வாழ்க்கை குரானாகவே இருந்துச்சு அப்படின்னு ஆயிஷா அலி சொல்லக்கூடிய செய்திகளை நம்மளால் பார்க்க முடியுது. குரான் என்ன சொல்லுதோ அதை அப்படியே செயல்படுத்துவாங்க, அதை அப்படியே உள்வாங்கி கொள்வாங்க. அந்த அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை முறையானது இருந்துச்சு. இன்றைக்கு அப்படிப்பட்ட அல்லாஹுடைய தூதரை நம்ம ஃபாலோ பண்ணுறோன்னு சொல்கிறோம், நம்மளுடைய ரோல் மாடல்னு சொல்கிறோம். ஆனால் நம்முடைய நிலைமை எப்படி இருக்குங்கிறத நாம் எல்லாரும் சிந்திக்கக்கூடிய ஒரு மக்களாக இருக்க வேண்டும். உண்மையிலேயே இந்த வகுப்பை நாம் வெறுமன குரானை அறிவதற்காக மட்டும்தான் நம்ம பயன்படுத்தினோம்னு சொன்னால் அந்த குரானிய அறிவு நம்ம இடத்துல இருக்கும். ஆனால் அதனால் நம்ம பெரிய அறிஞர் ஆவோம், நிறைய அறிவு வளரும்.
ஆனால் செயலில் மாற்றம் இல்லாத காரணத்தினால நம்மளுடைய உள்ளத்திலையும் செயல்லையும் எந்த மாற்றமும் இல்லாமல் கடைசி வரைக்கும் நம்மளால் குரானிய மனிதராக மாறவே முடியாதுங்கிறத நான் ஆணித்தரமாக இந்த இடத்துல நான் சொல்லிக் கொள்கின்றேன். அப்போது இந்த வகுப்பில் நம்ம உண்மையாலுமே நம்மளுடைய உள்ளம் மாறணும், நான் குரானிய மனிதனாக மாற வேண்டும் என்ற எண்ணம் நம் இடத்துல இருந்துச்சுன்னா நாம் முதல்ல சில விஷயங்களை நம்மிடத்தில் மாற்றிக்கொள்ள வேண்டும். அந்த 4 விஷயம் என்ன அப்படின்னா, நம்முடைய பேச்சு, நம்முடைய சிந்தனை, நம்முடைய செயல், நாம் தெரிஞ்சு வச்சிருக்கிற விஷயங்களை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 4 விஷயங்களை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம், அதில் நம்ம மாற்றத்தை கண்டுக்கிட்டோம் அப்படின்னா அதை சிந்திக்கக்கூடிய விஷயங்களை நாம் ஆட்டோமேட்டிக்காக மாற்ற ஆரம்பித்தாலே அல்லாஹுவின் பாதையின் பக்கம் அது அனைத்தும் அல்லாஹ் என்ன சொல்கின்றானோ அதன் அடிப்படையில் அந்த விஷயங்களை நாம் மாற்றிக்கொள்ள ஆரம்பித்து விட்டாலே நம்முடைய உள்ளத்திலே திருமறை குரான் ஈஸியாக நுழைய ஆரம்பிச்சிருங்கிறது அது ஒரு அர்த்தமாக இருக்குது. எந்த அளவுக்குனா, நாம் ஒரு பேச்சை பேசுகிறோம், அப்போ குரானாக இருக்கணும் நம்ம பேச்சு. அல்லாஹ் குரானில் பேச்சுக்கு என்ன சட்டத்திட்டங்களை சொல்கிறான்? அழகிய முறையில் பேசுங்க, அழகான முறையில் பேசுங்க, மற்றவர்களுடைய உங்கள் நாவால் நீங்கள் காயப்படுத்திடாதீங்க, உங்கள் நாவால் பிறர் பாதுகாப்பு பெறணும், இப்படிங்கிற ஹதீஸ்களையும் குரான் வசனங்களையும் நம்மளால் பார்க்க முடியுதா இல்லையா? அப்போ இந்த மாதிரி நம்ம பேச்சு இருக்கணும், நம்மளுடைய செயல் இருக்கும். சில பேருடைய செயல் பிறரை காயப்படுத்துறதுக்காகவே சில செயல்களை அவங்க செய்வாங்க. அந்த மாதிரி நம்ம செயல் இருக்கக்கூடாது. நம்மளுடைய செயல் எப்படி இருக்கணும்? பிறரை எந்த வகையிலையும் காயப்படுத்தாமல் அவர்களுக்கு நன்மையான ஒரு விஷயத்தை தரக்கூடியதாக நம்மளோட செயல்களானது இருக்கணும். நம்மளுடைய சிந்தனை என்றைக்கும் கெட்ட எண்ணமாக இல்லாமல் அல்லாஹ் எப்படி சொல்லியிருக்கிறான், நல்ல எண்ணங்களை கொண்டு சிந்தியுங்கப்பா அப்படின்னு, இந்த குரானை சிந்தியுங்கப்பான்னு சொல்லணும். அப்படிப்பட்ட சிந்தனையாக நம்முடைய சிந்தனை இருக்க வேண்டுமென்றால் நம்மளுடைய நோக்கம் எதுவாக இருக்கணும்? நான் திருமறை குரானை அறிந்து அதை தெரிந்து என்னுடைய செயல்களிலே நான் செயல்படுத்த வேண்டும் என்ற ஆணித்தரமான ஒரு நோக்கமாக நம்முடைய நோக்கமானது இருக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். இதே நம்ம நினைக்கலாம், நான் அறிவை வளர்த்துக்கிறதுல என்ன தப்பு இருக்குது, நான் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றேன், இதில் என்ன தப்பு இருக்குது, நான்லாம் கரெக்டாக தான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் நம்மளிடத்தில் இருந்து நாம் வெறுமனே இந்த அறிவை மட்டுமே வளர்த்து கொண்டு நம்ம வாழ்க்கையில் எந்த மாற்றமுமே காணவில்லைன்னு சொன்னால் இம்மையில் மட்டும் இல்லை மறுமையிலே மிகப்பெரிய ஒரு பாதிப்பானது நமக்கு இருக்குது. அல்லாஹ்வினுடைய தூதர் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, மறுமை நாளிலே ஒரு மனிதன், அதாவது ஒரு மனிதர்கள் அல்ல 3 வகையான மனிதர்களை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் விசாரிப்பான. அதில் முதல் வகையினர் யாருன்னா மார்க்க அறிஞர்கள், 2வது வகையினர் ஒரு மிக பெரும் செல்வந்தர், 3வது வகையினர் உயிர் தியாகி, அதாவது ஷஹீதானவர். இந்த 3 வகையான மனிதர்களையும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மறுமை நாளில் விசாரணை செய்வான். நீ என்ன பண்ண, நீ என்ன பண்ண, நீ என்ன பண்ணன்னு விசாரித்து முடிச்சுட்டு 3 பேரையுமே அல்லாஹ் என்ன செஞ்சிடறான், நரகத்தில் தூக்கி குப்புற தூக்கி போட்டுடுறான். வந்து நிற்கிறது யாரும் இல்லை, மார்க்கத்தில் தான் பெரிய ஆள், மார்க்கத்தை அவர்கிட்ட குரான் வசனத்தை கேட்டால் சும்மா பிச்சு 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 தூக்கி போடுவார். இந்த அல்லாஹ் இப்படி சொல்லியிருக்கா, அல்லாஹ் அப்படி சொல்லியிருக்கிறான்னு அள்ளி தூக்கி வீசக்கூடிய மனிதர். 2வது செல்வந்தர்னா சாதாரண செல்வந்தர் இல்லை, தர்மங்களை வாரி 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 அள்ளி தள்ளக்கூடிய ஒரு மனிதர். 3வது ஆள் போரில் பயங்கரமாக சண்டை போட்டு ஜெயிச்சு தன்னுடைய உயிரை விட்ட மனிதர். பேர்பட்டவங்க இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட 3 வகையான மனிதர்களை நம்ம பார்த்தா அவங்கள நம்ம பார்க்குற விதம் எப்படி இருக்கும், பா என்ன ஆளு அப்படின்னு நினைப்போம். ஆனால் அப்படிப்பட்ட 3 ஆட்களை அல்லாஹ் மறுமையில் என்ன செஞ்சிட்டான், தூக்கி நரகத்தில் போட்டான். என்னன்னு பார்த்தா அல்லாஹ் அந்த மனிதர்களுக்கு பதில் கொடுக்குறான், நீங்கள் மார்க்க அறிஞராக இருக்கிற, நீ மார்க்க அறிஞ்ச மார்க்கத்தை பிரச்சாரம் செஞ்ச, ஆனால் பிற மக்கள் உன்னைய நீ மார்க்க அறிஞர்னு உன்னை புகழ வேண்டும் என்ற எண்ணத்தினால நீ செஞ்ச. எப்படி எண்ணத்தில் செஞ்ச? நீ மற்றவங்க உன்னைய மார்க்க அறிஞர், நீ பெரிய ஆளுப்பா, அவருக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு உன்னை புகழணும்னு நினச்சி செஞ்ச. உன்னை எல்லாரும் புகழ்ந்தாங்க, உன்னுடைய எண்ணம் நிறைவேறிடுச்சு, நீ இப்போ நரகத்துக்கு போன்றுவான்ல. செல்வந்தருக்கும் இதே நிலமை தான். நீ தர்மத்தை மக்கள் இருந்து உன்னை புகழணும்னு செஞ்ச, உன்னை மக்கள் புகழணும்னு உயிரை தியாகம் செஞ்ச, வேறு எதுக்காகவும் நீ செய்யலை, நீ நேராக நரகத்துக்கு போப்பா அப்படின்னு அல்லாஹ் 3 பேரையும் நரகத்துக்கு அனுப்பி வைக்கிறான். இன்னும் அல்லாஹ் குரான்லையும் சொல்லி காட்டுறான்,
குரானில் மட்டும் இல்லை, இன்னும் ஒரு சில குரான்லேயுமே ஒரு சில நரகவாசிகளை பார்த்து சில நரகவாசிகள் கேட்பாங்களாம், நீங்கள் ஏன்ப்பா இங்கே இருக்கீங்க, உங்களுக்கு ஏன்ப்பா இங்கே நிலமை, நீங்கள் ஏன் இங்கே இருக்கீங்கன்னு சொல்லும்போது, நான் உங்களுக்கு ஏவினேன், நான் உங்களுக்கு மார்க்கத்தை நான் சொன்னேன், நன்மையை ஏவினேன், தீமையை தடுத்தேன், ஆனால் நான் என்ன செய்யலை, என் வாழ்க்கையில் அதை நான் ஃபாலோ பண்ணலை, நரகத்துக்கு வந்துட்டேன் அப்படின்றாங்க அந்த மனிதர்கள். அந்த செக்கு இழுக்கக்கூடிய குடலை தன்னுடைய குரல் சருகி அந்த மலக்குடலை செக்கு இழுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த மனிதனை பார்த்து சில நரகவாசிகள் கேட்கக்கூடிய கேள்வி இது. அப்போ அந்த மனிதரை பார்த்து அவங்க கேட்ட கேள்வி என்ன, நீங்கள் ஏன் இங்கே இருக்கீங்க, நீங்கள் இங்கே இருப்பீங்க நாங்கள் எதிர்பார்க்கலையே. அப்போ நமக்கு மார்க்கம் தெரிஞ்சிருக்கு, அப்போ நமக்கு மார்க்கம் அறிந்திருக்கிறோம், ஆனால் நாம் என்ன செய்யலை, அது சரியாக நம்ம வாழ்க்கையில் செயல்படுத்தலை. அதுக்கு காரணம் நம்மளுடைய நோக்கம் சரியில்லை. நாம் வெறும் தெரிஞ்சுக்கணுன்ற நோக்கத்தோடு மட்டும் இருந்தோன்னா இதுதான் நம்மளுடைய நிலைமையாக இருக்குங்கிறத இந்த வசனத்தின் மூலிமா நம்மளால் தெரிந்து கொள்ள முடியுது. இதை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குரானில் 62வது அத்தியாயத்தில் 5வது வசனமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். தௌராத்துங்கிற வேதம் ஒரு சில மனிதர்கள் மேலே சுமத்தப்பட்டுச்சு. தௌராத் வேதம் யாருடைய சமுதாயத்தை கொடுக்கப்பட்டுச்சு நமக்கு தெரியும். அப்படி சுமத்தப்பட்ட அந்த வேதத்தை அந்த பெற்றுக்கொண்ட மனிதர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் அதை வெறும் ஏடுகள் சுமக்கப்பட்ட ஒரு கழுதையாக இருந்தாங்க. அவங்க தான் உதாரணங்களிலே மிகவும் கெட்ட உதாரணம்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சுட்டி காட்டக்கூடிய செய்திகள் இருக்குது. அவங்க எப்படி இருந்தாங்கன்னா, அல்லாஹுடைய வேதத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க, அதை வாங்கிக்கிட்டாங்க, கையில் வச்சுருந்தாங்க, அல்லாஹ் என்ன சொல்கிறாங்கிறத நல்லா தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. ஆனால் அவங்க என்ன தப்பு பண்ணிட்டாங்க, அதை அவங்க வாழ்க்கையில் செயல்படுத்தலை. அதுக்கு அல்லாஹ் எப்படிப்பட்ட உதாரணத்தை சொல்லி காட்டுறான் அப்படின்னா, அவர்கள் எல்லாம் ஏடுகளை சுமக்கக்கூடிய பொதி சுமக்கும் கழுதைகள்ன்றான்ல. பொதி சுமக்கும் கழுதைகள்னு ஏன் அல்லாஹ் சொல்லணும்? இந்த காரணத்துக்காக அல்லாஹ் சொல்லணும்? சொல்லுங்கள். அல்லாஹ் ஏன் அந்த காரணத்துக்காக சொல்கிறான் அப்படின்னா, ஒரு கழுதை மேலே எதை வச்சாலும் சரி அதுக்கு எதுவுமே தெரியாது. தங்கத்தை வச்சாலும் சுமந்துட்டு போவோம், வெள்ளி வைரத்தை வச்சாலும் சுமந்துக்கிட்டு போவோம், குப்பையை வச்சாலும் சுமந்துக்கிட்டு போவோம். ஏன்னா அதுக்கு மேலே வைப்பாங்க, நம்ம சுமந்துட்டு போகணுங்கிறது மட்டும்தான் தெரியுமே தவிர அதனால் கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றி அதுக்கு தெரியவே தெரியாது. அதுதான் அப்படிப்பட்ட ஒரு நிலை. வேதங்களை அறிந்து கொண்டு அதை செயல்படுத்தாமல் இருக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உதாரணமாக சொல்லி காட்டக்கூடிய வசனங்களை நம்மளால் பார்க்க முடியுது. 62வது அத்தியாயத்தில் 5வது வசனத்தில் அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டக்கூடிய வசனம் இது. இன்றைக்கு நம்மள பெரும்பாலான மக்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், ஏடு சுமக்கக்கூடிய கழுதைகளாகத்தான் நாம் இருக்கிறோம். ரமலானுடைய மாதத்தில் போட்டு கொண்டு குரானை ஓதுகின்றோம். எத்தனை முறை ரமலானில் ஒரு முறையாவது நான் அல்லாஹ் எனக்கு என்ன சொல்லியிருக்கிறான் படிக்கணுங்கிற சிந்தனை நமக்கு இருந்திருக்கு. அப்போ நம்முடைய நோக்கம் என்னவாக இல்லை, தெளிவாக இல்லை. நாம் குரானை உணரணும், செயல்படுத்தணுங்கிற நோக்கம் நம்ம இடத்துல சரியான முறையில் இல்லாத காரணத்தினால்தான் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய நிலைமை இந்த மாதிரி இருக்குதுங்கிறத அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குரான் வசனத்தில் தெளிவாக நமக்கு சொல்லி காமிச்சிட்டான். அப்போ நாம் இந்த குரானிய வகுப்பை அணுகக்கூடிய நாம், இதை பயிலக்கூடிய நாம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி படிக்கணும், எப்படி உணரணும் என்றால், முதல்ல நம்ம குரானை படிக்கிறோன்னாலே அல்லாஹ் அதை பிறருக்கு சொல்கிறான்னு நினைக்கக்கூடாது. அல்லாஹ் எனக்கு சொல்கிறான், அல்லாஹ் எனக்குத்தான் இந்த வசனத்தை சொல்கிறான், அல்லாஹ் சொல்கிறான், அதை நான் அப்படியே கட்டுப்பட்டு நான் அதை செய்கிறேன் அப்படிங்கிற எண்ணத்தோடு நாம் படிக்கும்போது தான் அது நம்மளுடைய உள்ளத்திலே கூறுவதற்கான ஒரு வழியாக இருக்கும். இல்லை நான் சும்மா வெறுமனை தான் படிக்கிறேன் அப்படின்னு நம்ம நினச்சோன்னு வைங்களேன், அது நம்மளுடைய உள்ளத்தை சென்று அடையவே அடையாது. ஏன்னா அல்லாஹ் குரானில் ஒரு இடத்துல கேட்கும்போது அஃபலா தத்தப்பரூனல் குர்ஆன அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா அப்படின்னு அல்லாஹ் நம்மளை பார்த்து கேட்குறான். என்ன சொல்கிறான்னா அல்லாஹ் இந்த வசனத்தில், எப்பா நீங்கள் இந்த குரானை சிந்திக்கவே மாட்டீங்களா, உங்கள் உள்ளங்களில் என்ன பூட்டுக்களாக போடப்பட்டிருக்கு அப்படிங்கிறான் அல்லாஹ். பூட்டு போடப்பட்டிருக்குன்னு நல்லா கேட்குறான். பூட்டு போடப்பட்டிருக்குன்னா என்னது, ஒரு வீட்டை பூட்டியிருக்காங்க. ஒரு வீட்டை பூட்டி இருந்தால் அந்த வீடு எப்படி இருக்கும், ஒரு வாரம், ஒரு மாதம் அப்படியே பூட்டி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சில பேர் பக்கத்து வீட்டில் வீட்டை பூட்டிட்டு போகிறோன்னா சாவி கொடுத்துட்டு போவாங்க. முடிஞ்சால் எப்போயாவது சொந்தக்காரங்கள்ட்டே சாவி கொடுத்து வீட்டை அப்பப்போ கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஏன், தூசி அடைஞ்சு பால் அடைஞ்ச பங்களாவாக போயிடும். ஆள் இல்லாத வீடு, பூட்டி வச்சுருக்க வீடு எப்படி இருக்கும், நாசமாக போயிடும். அதே போல் உங்கள் உள்ளத்தை பூட்டி வச்சு நீங்கள் நாசம் பண்ணிடாதீங்க. இந்த திருமறை குரானை சிந்திங்கன்றான்லாம்.
திருமறை குரானை நீ சிந்திச்சனா உன்னுடைய உள்ளம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு மாறும். எடுத்தோடனே மாறிடாது. எப்படி சில பேர் நினைப்போம், நம்ம படித்தேன் ஏன்னா எனக்கு மாறலையே அப்படின்னு நினைப்போம். நம்ம படித்த உடனே மாறாது, படிக்க படிக்க தான் மாறும். யோசிக்க யோசிக்க தான் நமக்கு சிந்தனை வரும். ஒரு விஷயத்தை பார்க்க பார்க்க தான் ஒரு ஆரம்பத்தில் நமக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்கிறாது. ஒரு சமையல்னால என்ன தெரிஞ்சிருக்காது. வயசு பிள்ளையில பாருங்களேன், நிறைய பேரை எனக்கெல்லாம் சுடுதண்ணி மட்டும் தான் வைக்க தெரியும்னு பெருமையாக சொல்லுவாங்க. ஆனால் கல்யாணம் ஆகி பிரியாணி அது இதுன்னு சொல்லி எல்லாம் வகை வகையாக சமைப்பாங்க. எப்படி கற்றுக்கிட்டாங்க? கொஞ்சம் கொஞ்சமாக தானே. அவங்களும் ஆரம்பத்தில் அடிபட்டிருப்பாங்கள்ல. அதே போல தான் திருமறை குரானை ஆரம்பத்தில் படிக்கும்போது நமக்கு புரியாது, விளங்காத மாதிரியும் எதோ உணராத மாதிரியும் ஃபீல் இருக்கும். ஆனால் உணர்வோம். எப்போ தெரியுமா உணர்வோம்? தொடர்ந்து நாம் படிக்கும்போதும் நம்மளுடைய நோக்கத்தை தெளிவாக வச்சு, என்ன தான் எனக்கு அல்லாஹ் சொல்ல வரேன், எனக்கு விளங்க மாட்டேங்குது, நான் திரும்பவும் படிக்கிறேன். இப்படி நம்மளுடைய எண்ணத்தையும் நோக்கத்தையும் நாம் தெளிவாக வைக்கும்போது மட்டும்தான் நமக்கு திருமறை குரான் நமக்கு விளங்க ஆரம்பிக்கும், அது நமக்கு உணர ஆரம்பிக்கும் என்பதை இந்த வகுப்பில் நமக்கு உஸ்தாத் தெளிவாக புரிய வச்சாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இதில் ஏதாவது குறைகள் இருந்தால் அல்லாஹ்வுக்காக மன்னித்துக் கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ். அதனால் நாம் திருமறை குரானை சரி, மார்க்கத்தை ஒரு செயலை நம்ம படிக்கிறோம் உணர்றோன்னா அதில் அல்லாஹ் நமக்கு என்ன சொல்ல வரான் என்பதை தெளிவாகவும் நம்ம தெளிவான நோக்கத்தோடு படிக்கணும். அதே மாதிரி தொடர்ந்து செய்யணும். ஏன்னா அல்லாஹுடைய தூதர் சொல்லும்போது, எந்த ஒரு அமலை ஒரு மனிதன் தொடர்ந்து செய்கிறானோ அது குறைவாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு அமலாக இருந்தாலும் சரி, அது குறைவாக இருந்தாலும் சரி, அதை யார் தொடர்ச்சியாக செய்கிறாங்களோ அதுதான் அல்லாஹுக்கு மிகவும் ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம்னு சொல்லி அல்லாஹுடைய தூதர் சொன்ன செய்திகளை நம்மளால் பார்க்க முடியுது இன்ஷா அல்லாஹ். அதே போல் இந்த குரானிய வகுப்பையும் நாம் தொடர்ந்து படிப்போம். குரானையும் தொடர்ந்து நாம் கற்று அதை உணரக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் வல்ல இறைவன் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.